உலகின் மிக வெற்றிகரமான மனிதர்களிடம் மற்றவர்களிடம் இல்லாதது என்ன இருந்தது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? ஒரு காலத்தில் பணமோ செல்வாக்குமோ இல்லாத ஒரு சாதாரண இளம் பத்திரிகையாளர் இருந்தார். ஆனால் ஒரு நாள் அவர் தன் காலத்தின் மிகப்பெரிய பணக்காரரான ஆண்ட்ரூ கார்னகியை சந்தித்தார். கார்னகி அந்த இளைஞனின் கண்களில் ஒரு தீப்பொறியை கண்டார். மேலும் வேறு யாருக்கும் மேற்கொள்ள துணிவில்லாத ஒரு பணியை அவரிடம் ஒப்படைத்தார். அவர் கேட்டார், உன்னால் எந்த சம்பளமும் இல்லாமல் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு உலகின் மிக வெற்றிகரமான மனிதர்களைப் பற்றி ஆய்வு செய்ய முடியுமா? அதன் மூலம் சாதாரண மக்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வெற்றிக்கான சூத்திரத்தை உன்னால் உருவாக்க முடியுமா? அந்த இளம் பத்திரிகையாளர் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார். 20 ஆண்டுகள் 20 ஆண்டுகள். இந்த 20 ஆண்டுகளில் அவர் பலமுறை மனமுடைந்து போனார். அவர் நிதி நெருக்கடியை, விரக்தியை எதிர்கொண்டார். மேலும் பலமுறை அனைத்தையும் கைவிட்டு விடலாம் என்று நினைத்தார். ஆனால் அவருக்குள் ஆழமாக ஒரு எரியும் ஆசை இருந்தது. ஒரு நெருப்பு போன்ற எரியும் ஆசை இருந்தது. அவரை நிறுத்தவிடாத ஒரு எரியும் ஆசை இருந்தது. பின்னர் 20 ஆண்டுகள் கடுமையான தவத்திற்குப் பிறகு அவர் ஒரு ஆழமான ரகசியத்தை கண்டுபிடித்தார். அது முழு உலகையும் உலுக்கியது. வெற்றி என்பது வெளி உலகில் இல்லை, நம் மனங்களுக்குள் தான் இருக்கிறது என்று அவர் உலகிற்கு சொன்னார். அவருடைய மிகவும் சக்தி வாய்ந்த சிந்தனை இதுதான்: மனிதனின் மனம் எதை எண்ணி தன் முழு இதயத்தாலும் நம்புகிறதோ அதை அடைய முடியும். உங்கள் பாதை தடைப்பட்டதாக தோன்றும் போதும், சூழ்நிலைகள் உங்களை வீழ்த்தும் போதும் உங்களுக்குள் பாருங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு பெரும் தோல்விக்கு பின்னாலும் ஒரு பெரும் வெற்றியின் விதை இருக்கிறது. உங்கள் எண்ணங்களே உங்கள் மிகப்பெரிய செல்வம். கேள்வி என்னவென்றால், உங்கள் மனதிற்குள் அந்த வெற்றி எண்ணத்தை விதைக்க இன்று நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா?